எபிசோடோட லாஸ்ட் பார்ட் மானிட்டோ கேம், அதாவது சீக்ரெட் ஏஞ்சல். மானிட்டோ மானிட்டோ கேம். அந்த கிஃப்ட்டை வாங்கும்போது நீங்க எல்லாருமே டச்சிங்கா ஃபீல் பண்ண போறீங்க. நான் நீங்க கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். மானிட்டோகா? ஆமா, உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. என்னோட கிஃப்ட்டை வாங்குறவங்க கண்டிப்பா எமோஷன் ஆகி கண்ணீர் விடுவாங்க. நம்ம ஒன்றும் வெங்காயம் அமெரிக்க போறதில்ல தானே? அது ஒன்றும் டியர் கேஷ் இல்ல தானே? இல்லைன்னா அது செல்ஃப் டிஃபென்ஸ் கேஷ் இல்ல தானே? 30,000 பவுனுக்கு இதுல ஒன்று வாங்கல தானே? நீ திடீரென்று இந்த கிஃப்ட் சின்னதோன்னு எனக்கு தோணுது. கிஃப்ட் சின்னதா பெருசா அதை எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே நம்மளோட மனசை பொறுத்து தான். அதை வாங்குறவங்களுக்கு பெரிய மனசு இருக்கணும். மானிட்டர் கேம் நம்ம விளையாடி இருக்கோம் இல்லையா? நம்ம விளையாடி இருக்கோம். ஆமா, நான் அந்த டைம் தேவையான ஒரு விஷயத்தை கிஸ் பண்ணிருந்தேன். பர்ஃபெக்ட் ரைஸ். ஆமா, அதுதான். நீங்க அதுக்கு அதை சாப்பிட்டதே இல்ல தானே? அதுங்களோட டோம்ல செட்டு போயிருந்தேன். அதெல்லாம் நான் தான் நிறைய அதை சாப்பிட்டேன். சும்மா அட்லீஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன். ஆமா, அட்லீஸ்ட் டைம். ஏன் அட்லீஸ்ட் டைமுக்கு என்ன குறைச்சல்? நான் அதை எங்கேயும் பழைய பொருட்கள் வாங்குற ஸ்டோர்ல வைக்க போறேன். அதை வாங்குறதவங்க கஷ்டம் தெரியுமா உனக்கு? அது மாதிரி எப்பவுமே ஏதாச்சும் வாங்கியிருக்க? இல்ல. ஓகே, நம்ம தொடங்குவோம். எப்படி தொடங்குறது? நான் ஒவ்வொரு மெம்பர்ஸையும் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவேன். நேம் கூப்பிடும் போது இங்க வந்து கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் அதை உங்க மானிட்டோவுக்கு கொடுங்க. நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா? நான் என்னோட மானிட்டோவையே மறந்துட்டேன். அவன் தன்னோட மானிட்டோவையே மறந்துட்டானா? எப்படி நீ உன்னோட மானிட்டோவை மறக்கலாம்? மானிட்டோவை சூஸ் பண்ணியாச்சா? அதை நாங்க எப்போ சூஸ் பண்ணிட்டோம்? சூஸ் பண்ணியாச்சு. அப்படி எனக்கு யார் வந்தது? உங்களுக்கு யாரும் தெரியாது. நீங்க ஏன போய் பார்க்கலாம். அவங்க உண்மையாவே மறந்துட்டாங்களா? உங்களுக்கும் தெரியலன்னா போய் பாருங்க. எனக்கு உண்மையாவே ஞாபகம் இல்ல. அதை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மெம்பர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். நானும் தான். உண்மையாவே என்னோட கிஃப்ட் வாங்க போறவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஓகே, என்னது? அங்க ஒரு மோசமான விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்னது அது? அதை விடு. ஆனா அது ஜின்னுக்கு பிடிக்குமான்னு நம்புறேன். அப்ப உன்னோட மவுண்ட் ஜின்னா? இவன் ஏன் இப்படி பேசுறான்? அவனுக்கு தெரியாமலே யாருன்னு சொல்லிட்டான். இல்லடா, அது ஜின்னே அங்க கேட்டுட்டான். ஆமா, அங்க நான் கேட்டுட்டேன். நான் ஃபர்ஸ்டா போறேன். ஏன்னா நாங்க பேசின எல்லாத்தையுமே ஜின் கேட்டுட்டான். என்ன கிஃப்டா இருக்குன்னு நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுவாகி அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா கொடுக்க போறாரு. தயவு செய்து எங்க ஆல்பம் சம்பந்தப்பட்ட ஒன்று கொண்டு வந்துடாத. இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன கிஃப்டா இருக்கும்? ஹியோங்கோட கிஃப்ட் பேக்கே பெருசா இருக்குது. ஹியோங், இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த கிஃப்டா ஜின்னுக்கு பிடிச்சமான விஷயங்களை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அவனுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரும் கொடுக்கணும்ன்றதை மறந்துட்டான்னு சொன்னேன். அது பிறகு ஞாபகம் வந்துட்டேன். இந்த கிஃப்ட் பேக்க பெருசா இருக்குது. பெரிய ஆக்ட்ரி ஸ்டாண்டா இருக்குமா? இல்ல. என்னவா இருக்கும்? ஒருவேளை சிலிண்டரா இருக்குமா? அது பெரிய கிஃப்ட் தான். பிடிஎஸ் டிசியோட 5 செட்டிங்ஸ். இது பைத்தியக்காரத்தனம். நான் கேள்விப்பட்டேன். ஜீனதான் தன்னோட கம்ப்யூட்டருக்கு முன்னால வைப்பானு. இந்த கிஃப்ட் கிடைக்கிறதே ஈஸி இல்ல. உன்னால இதை எங்கேயுமே வாங்க முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜுங்கியோட ஆக்டிவ் ஸ்டாண்ட ஜுங்கி இயர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு அவனால வர முடியல. அந்த டைம்ல நான் அதை என்னோட பேக்லயே வச்சு கொண்டு தெரிஞ்சியா? அப்படி இருந்தா அதே என்னோட கம்ப்யூட்டர் டேபிள்லயே வை. கேம் விளையாடு. சுவாட முகத்தை பார்த்து கேம் விளையாடு. அப்படி ஃபீல் பண்ற இந்த கிஃப்ட் வாங்கினதை பத்தி? நாம சேர்ந்து மீன் பிடிக்க போறதால இதுக்குள்ள மன்னிச்சு விடுறேன். யார் அடுத்தது? ஜின். யார் என்னோட மோனிட்டோ? அது யாரா இருக்குமான்னு யோசிக்கிறேன். தெரிஞ்சவள ரொம்ப ஆர்வமா இருக்கு. எல்லாரும் என்னோட கண்ணை பாருங்க. நீதானே? நானா? தேவா, என்னோட கண்ணை பார். அமேசிங்கான கிஃப்ட் உண்டு. ஜெமிச்சி. எனக்கா? நம்பிடா. என்னவா இருக்கும்? கொஞ்சம் எனக்கு இது உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. ஆரன், அந்த கிஃப்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிற? என்னன்னு எனக்கு உறுதியா தெரியல. நான் இதை திரும்ப கொடுக்க போறேன். எனக்கு ரீஃபண்ட் வேணும். ஏன்? அமேசிங்கான கிஃப்ட் அது. ஜூங்கியோட கிஃப்ட்டை விட டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இதுக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். நான் முன்னாடியே சொல்றேன். இது சுவா கொடுத்தது போலதான். ஆனா அதை விட கொஞ்சம் வித்தியாசம். ஆனா நான் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஆஜே, அதே மாதிரி இருக்குமான்னு எனக்கு தோணல. முடலும் வித்தியாசமா இருக்கு. எந்த முடல் உனக்கு அப்படி தெரியும்? பின்பக்கம் என்ன இருக்கு? ஏய் நம்பிடா,